بسم الله الرحمن الرحيم. والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن حكمت فاحكم بينهم بالقسط إن الله يحب المقسطين. وقال نبينا صلى الله عليه وسلم: من ولي القضاء أو جعل قاضيا بين الناس فقد ذبح بغير سكين أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன், நிகரிலா அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் அவனுடைய இல்லத்திலே தொழுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனம் நீதி செலுத்துவதை பற்றி பேசுகிறது. அந்த நீதி செலுத்துதல் என்பது இறை தூதர்களின் பணி என்றும் திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. இன்றைய உரையின் தலைப்பாக முன்மாதிரி முஸ்லிம் நீதித்துறை என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவ்வப்போது சில தீர்ப்புகள் வருகின்றன. அது சமூகத்திலே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் விரும்பத்தகாத விளைவுகளையும் அந்த தீர்ப்புகள் ஏற்படுத்தி விடுகின்றன. குரலற்றவர்களின் குரலாக நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் சொல்வார்கள். ஆனால் சில நேரங்களில் ஏற்கனவே குரலை இழந்திருக்கின்ற மக்களின் ஈனக்குரலை கூட அழுத்தக்கூடிய வகையில் சில நேரங்களில் தீர்ப்புகள் அமைந்து விடுகின்றன. வந்த தீர்ப்புகளை பற்றி விமர்சனங்களை வைப்பது தவறல்ல. நீதி வழங்கிய நீதிபதிகளுக்குத்தான் நாம் தவறான விமர்சனம் செய்யக்கூடாது. அந்த வகையிலே சில நேரங்களில் சில தீர்ப்புகள் பலத்த எதிர்ப்புகளுக்கும் ஆளாகி இருக்கின்றன. பல தீர்ப்புகள் திருத்தப்பட்டும் இருக்கின்றன என்கின்ற ஒரு சூழ்நிலையில்தான் முன்மாதிரி முஸ்லிம் நீதித்துறை என்கின்ற இந்த தலைப்பை நாம் இப்போது அணுகுகிறோம். இஸ்லாமிய சமூகம் அதனுடைய வரலாற்று பொற்காலத்தில் நீதித்துறையை எவ்வளவு வெளிப்படையாக வைத்திருந்தது, எவ்வளவு தெளிவாக வைத்திருந்தது, அந்த வெளிப்படையான நீதித்துறையின் மூலம் மக்கள் எந்த அளவிற்கு பலன் பெற்றார்கள், எவ்வளவு தூரம் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் அதனால் வெளிச்சம் கிடைத்தது, விடுதலை கிடைத்தது என்பதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய வகையில் சில செய்திகளை நான் இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். ஆரம்பத்திலே நான் சொன்னதைப் போல நீதி வழங்குதல் என்பது நபிமார்களின் பணி என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படினாலே நீதித்துறைக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான்: வைதா ஹக்கம்த ஃபஹ்கும் பைனஹும் பில் கிஸ்த். நபியே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கினால் நீதியோடு தீர்ப்பு வழங்குங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்பது அல்ல, கட்டளை இடுகிறான் அல்லாஹ். திருக்குர்ஆனுடைய வார்த்தை அமைப்பில் ஒரு கட்டளை என்பது கட்டாயத்தை குறிக்கும். எனவே நபிமார்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையில்
மக்களுக்கு இடையே நீதி வழங்குவது என்பது அவர்களுடைய இன்றியமையாத பணிகளில் ஒன்றாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இஸ்லாமிய வரலாற்றிலே, இஸ்லாமிய வாழ்வியல் நெறியிலே நீதிபதிகளுக்கு மிகுந்த மரியாதையும் மிகுந்த முக்கியத்துவமும் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வலியுல் கலா அவு ஜுஇல காதியன் பைனன் நாஸ், நீதி வழங்கும் பொறுப்பை ஒருவர் ஏற்றால் அல்லது மக்களுக்கிடையே தீர்ப்பு வழங்கக்கூடிய பொறுப்பு ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டால், அந்த பணியில் அவர் நியமிக்கப்பட்டால், ஃபக்கது ஸுபிஹ பிகைரி சிக்கீனின், அவர் கத்தியின்றி அறுக்கப்பட்டவரை போன்றவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸினுடைய மேலோட்டமான கருத்தை பார்த்தால் ஏதோ நீதிபதி பணிகளுக்கு போவதே தவறு, அது பெரிய அபாயம் உள்ளது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் நீதிபதி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரின் சுமையை புரிந்து கொண்டு அவர்களை போற்றுகிற ஒரு வாசகமாகத்தான் இந்த ஹதீஸை குறிப்பிட்டார்கள். பொதுவாக நீதிபதிகளுக்கு நெருக்கடிகள் வரும், நிறைய அழுத்தங்கள் அவர்களுக்கு ஏற்படும். அவற்றின் காரணமாக அவர்களுக்குள் மனப்போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும். அதன் மூலம் அவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்திற்கு ஆளாவார்கள், மன அழுத்தத்திற்கு ஆளாவார்கள். அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தாமல் அவ்வப்போது தட்டிவிட்டு கொண்டு தங்களுடைய பணியில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் என்று சொன்னால், பல நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்கள், கத்தியின்றி அறுக்கப்பட்டவர். பொதுவாக ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையின் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கிட்டத்தட்ட அவர் ஷஹீதை போன்றவர் என்று சொல்கிறார்கள். போராட்ட களத்திலே, போர்க்களத்திலே எதிரிகளுடைய வாளுக்கு இரையாகி தன்னுடைய உயிரை நீத்துவிடக்கூடியவர் உண்மையில் யதார்த்தமான தியாகியவர். ஆனால் இவர் நீதிபதி பல்வேறு அழுத்தங்களுக்கும் மனப்போராட்டங்களுக்கும் ஆளாகின்ற காரணத்தினால் அவர் கத்தி இல்லாமலேயே தன் உயிரை நீக்கக்கூடிய அறுக்கப்பட்ட கிட்டத்தட்ட தியாகியை போன்றவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீதிபதி பொறுப்பை இவ்வளவு தூரம் போற்றுதலுக்குரியதாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அதனால்தான் அருமையான தோழர்களே, இஸ்லாமிய நாகரிகத்தில் நீதித்துறை என்பது மிகவும் வெளிச்சமான, மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததை இஸ்லாமிய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் ஒரு விஷயம் இஸ்லாம் இந்த விஷயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது, நீதி வழுவக்கூடாது. எந்த இடத்திலேயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமே தவிர, பிடிமானம் கிடைக்க வேண்டுமே தவிர, அவர்கள் மேலும் அழுத்தப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் மேலும் ஒடுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் இஸ்லாம் மிக தெளிவாக இருந்தது. அதை அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட மிக சரியாக உணர்ந்து கொண்டு தங்களுடைய பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆட்சியினுடைய அடிப்படை ஆதாரமே நீதிதான். நீதி இல்லை என்று சொன்னால் ஒரு ஆட்சி அதனுடைய அடித்தளம் என்பது ஆட்டம் கண்டுவிடும், பலவீனமாகிவிடும். இறுதியில் அந்த ஆட்சி நிலை குலைந்து விடும், உருக்குலைந்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். அநீதிகளின் காரணத்தினால் வீழ்ந்த ஆட்சிகள் உலகத்தில் ஏராளம் சுட்டிக்காட்ட முடியும். இஸ்லாமிய சமூகவியல் விஞ்ஞானியாக போற்றப்படக்கூடிய இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு மிகப்பெரிய பல்துறை சிந்தனையாளர், அவர் பன்முக ஆற்றல் கொண்ட ஒரு மனிதர். அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நூல் இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி நூலுடைய முகப்பு உரையிலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். அதனாலேயே அவர் இஸ்லாமிய சமூகவியல் விஞ்ஞானி என்று போற்றப்படுகிறார். அந்த முகப்புரை நூலிலே அவர் குறிப்பிடுகிற போது ஒரு செய்தியை சொல்கிறார், அல்-ظுல்மு மூதினுன் பி ஹராபில் உம்ர் என்று சொல்கிறார். அதாவது நாடு நகரங்கள் எல்லாம் உருக்குலைந்து போகும் என்பதை முதலில் எச்சரிக்கை மணி அடித்து சொல்லக்கூடிய விஷயமே அநீதிதான் என்று சொல்கிறார். ஒரு சமூகத்தில் அநீதி நிலவினால் அது ஒரு அலாரம்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்றார், அது ஒரு அலாரம், அது ஒரு எச்சரிக்கை மணி. அது என்ன எச்சரிக்கை விடுக்கிறது? விரைவில் அந்த சமூகம் உருக்குலைய போகிறது, விரைவில் அந்த தேசம் நாசமாக போகிறது என்பதற்கான
எச்சரிக்கை மணியாகத்தான் அநீதி இருக்கிறது என்று இஸ்லாமிய சமூகவியல் விஞ்ஞானி இப்னு ஹல்தூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால தான் 5வது கலீஃபாவாக போற்றப்பட்ட உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்களால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஒருவர் சிரியா பகுதியில் ஹிம்ஸிலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். ஹிம்ஸ் பகுதி மிகவும் பலவீனம் அடைந்து விட்டது, அதனுடைய சுற்றுச்சுவர்கள் எல்லாம் காலப்போக்கில் அது மிகவும் பழுதுபட்டு விட்டது, எதிரிகள் உள்ளே புகுந்து விடுவார்கள் என்கின்ற அச்சம் இருக்கிறது. எனவே இந்த ஹிம்ஸ் நகரத்தை பாதுகாப்பான நகரமாக புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே கலீஃபா அவர்களே, உங்களிடத்திலிருந்து அதற்காக பொருளாதார உதவியையும் அனுமதியையும் எதிர்பார்க்கிறோம் என்று ஹிம்ஸ் பகுதியினுடைய ஆட்சியாளர் கவர்னர் கடிதம் எழுதிய போது அவங்களுக்கு பதில் கடிதம் ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதினார்கள். என்ன எழுதினாங்க தெரியுமா? ஹஸ்ஸின்ஹா பில் அத்லி, காசு பணத்தை செலவழித்து கல்லு செங்கலை வச்சு மண்ணை குழைச்சி கட்டி கிடைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உண்மையான பாதுகாப்பு அல்ல. மாறாக ஒரு நாட்டுக்கும் நகரத்திற்கும் தேவையான பாதுகாப்பு என்பது நீதியின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. எனவே ஹஸ்ஸின்ஹா பில் அத்லி, ஹிம்ஸ் நகரத்தை நீதியால் நீங்கள் கோட்டையாக மாற்றுங்கள், அரணாக மாற்றுங்கள். ஹிம்ஸ் பகுதிக்கு நீங்கள் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று சொன்னால் நீதியால் நீங்கள் அதற்கு அரணமைத்துக் கொடுங்கள். ஹிம்ஸுடைய பாதைகளில் அநீதி இல்லாமல் அதை சுத்தம் செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய உதவியால் பாதுகாப்பு கிடைக்கும் என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய கடிதத்தை இன்றைக்கும் நாம் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, ஒரு செய்தியை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அநீதியை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை. அநீதியை ஹராமாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதனால்தான் ஒரு அரசு நீதியை கடைபிடிக்குமேயானால் அந்த அரசு முஸ்லிம் அரசாக இருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. நீதியை கடைபிடிக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தால் அது முஸ்லிம் அல்லாத அரசாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்வான். இதை நான் சொல்லவில்லை, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இன்னல்லாஹ யன்சுரு அத்-தௌலத்தல் காஃபிரத அத்-தௌலத்தல் ஆதிலத வஇன் கானத் காஃபிரதன். முஸ்லிம் அல்லாத அரசாக இருந்தாலும் அது நீதியை கடைபிடிக்குமேயானால், நீதி வழுவாமல் அது வாழுமேயானால் அந்த அரசாங்கத்திற்கு அல்லாஹ் உதவி செய்வான். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், வஇன்னல்லாஹ லா யன்சுரு அத்-தௌலத்தல் லாலிமத வஇன் கானத் முஃமினதன். ஒரு அரசு அது நீதி வழுவிவிட்டது, அது அநீதி இழைக்கிறது, மக்களுடைய நீதியை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால் அந்த அரசு முஸ்லிம் அரசாகவே இருந்தாலும் இஸ்லாமிய அரசாகவே இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்று சொன்னார். எனவேதான் அருமையான தோழர்களே, இந்த அடிப்படையை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு தங்களுடைய நாடு நகரங்களை நீதியால் அவர்கள் செப்பனிட்டார்கள், நீதியால் புனரமைத்தார்கள். தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே கடைக்கோடி மனிதராக இருக்கக்கூடிய அவர் கூட நீதியின் நிழலில்தான் இளைப்பாற வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் பகுதிக்கு வரும்போது மக்கள்கிட்ட உரையாற்றும் போது என்ன சொன்னார்கள்? இன்றைக்கும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அது. கலீஃபாவாக நிற்கிறார்கள், மக்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்துகிறார்கள். சொன்னார்கள், அல் லஈஃபு ஃபீக்கும் இன்தி அல் கபியு. உங்களிடத்தில் பலவீனமானவராக கருதப்படக்கூடிய ஒரு மனிதர் என்னை பொறுத்தவரை அவர் பலவானவர். நான் அவரை சாதாரண ஆளாக நினைக்க மாட்டேன். அவருக்கு பாதிப்பு நேர்ந்திருக்குமேயானால் அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியவர் சமூகத்தில் மிகப்பெரிய பெரும்புள்ளியாக இருந்தாலும் அவரிடத்திலிருந்து அந்த அவருடைய உரிமையை நான் திரும்ப பெற்று இந்த பலவீனமானவர் கையிலே கொடுப்பேன். இந்த பலவீனமானவர் என்னை பொறுத்தவரை பலமானவர், உங்கள்கிட்ட வேணா அவர் பலவீனமானவராக இருக்கலாம். அதே போல சமூகத்தில் நீங்கள் பெரும்புள்ளிகளாக சில பேர் நினைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் அநீதி இழைத்தால் அவர் என்னிடத்தில் பலவீனமானவர். அவர் கையிலிருந்து நான் அவர் செய்த அநீதிக்காக
அந்த உரிமையை திரும்ப வாங்கி பாதிக்கப்பட்டவரிடத்தில் கொடுப்பேன் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தியை நாம் இன்றைக்கும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நீதி விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருந்தார்கள். தங்களுடைய பகுதிக்குட்பட்ட குடிமக்கள் எந்த வகையிலேயும் சிறு துரும்பளவு கூட அநீதிக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதில் மிகவும் தெளிவாகவும் விழிப்பாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் இங்கு கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நீதி வலுவாத ஆட்சி முறையும் நீதித்துறையும் தான் இன்றைக்கு உலகத்திற்கு தேவைப்படுகிறது என்பதை முஸ்லிம் சமூகமாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த துறையில் மக்களை வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இஸ்லாமிய சமூகத்திற்கு இருக்கிறது என்பதனால் இந்த செய்தியை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். அருமையான தோழர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நீதிபதிகள் தங்களுடைய துறையில் ஆட்சியாளர்களுடைய தலையீட்டை அறவே ஏற்றுக்கொண்டதில்லை. ஆட்சியாளர்கள் கூட கொஞ்சம் கூட தலையிட மாட்டார்கள். அவர்களும் புரிந்து கொள்வார்கள். வரலாற்றில் இதற்கான எக்கச்சக்கமான ஆதாரங்களையும் சான்றுகளையும் நாம் பார்க்கிறோம். நீதித்துறை விஷயத்தில் ஆட்சியாளர்களுடைய தலையீடு என்பது அறவே இருக்காது. அதை நீதிபதிகள் ஒருபோதும் அனுமதித்ததில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். சுரைகள் சொல்லி ஒரு பெரிய நீதிபதி இருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர். அவர் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட வரலாறு இருக்குது பாருங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான வரலாறு. அவர் அபிஷியலாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியின் ஒரு அங்கமாக நீதிபதியாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு ஒரு ஃப்ரீலான்சராக அவர் இந்த பஞ்சாயத்து வேலையை பார்த்து கொண்டிருந்தார். அதாவது 2 பேருக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் இவர் கூப்பிட்டு விசாரித்து அவங்களை தீர்த்து வைப்பார். சொல்கிறோம்ல, பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறவங்கன்ட்டு அந்த மாதிரி வேலையை சொந்தமாக பார்த்து கொண்டிருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை அவங்க கலீஃபாவாக இருக்கும்போது, அதை நீங்கள் கவனிக்கணும், கலீஃபாவாக இருக்கும்போது ஒரு மனிதரிடத்தில் ஒரு குதிரையை விலை பேசுகிறார்கள். வாங்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, விலை பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட விலை படுகிறது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு சின்ன எண்ணம் வருது, இதை வாங்குறமே, இதை நமக்கு ஒத்து வருமா? நம்ம இன்னைக்கு 2 வீலர் வாங்க போகிறோம் அல்லது கார் வாங்க போகிறோம்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதே மாதிரி இதை ஒரு தடவை சவாரி செஞ்சு பார்த்துக்குவோம், கொஞ்சம் ஓட்டி பார்த்துக்குவோம், நமக்கு இது ஒத்துழைக்குதா என்னன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கி அந்த குதிரையை ஓட்டி பார்ப்பதற்காக கொண்டு செல்கிறார்கள். ஓட்டி பார்க்கிறார்கள், வருகிறார்கள். ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள்ளேயே அந்த குதிரை களைத்து போய் ஒரு இடத்தில் முடங்கி உட்கார்ந்து விடுகிறது. நேராக அந்த குதிரையினுடைய சொந்தக்காரர் வர்றாங்க, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதை மறந்துருக்கணும். வந்து சொல்கிறாங்க, அவன்கிட்ட விலை பேசினப்பா, நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக கொண்டு போன இடத்துல இந்த மாதிரி ஆகிப்போச்சப்பா, இது எப்படி நான் வாங்க முடியும், இதை நான் வாங்க முடியாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்பொழுது அந்த மனிதர் குதிரைக்காரர் சொல்கிறார், ஒன்று காசை கொடுத்துட்டு போங்க, அல்லது நான் கொடுக்கும்போது குதிரை எப்படி இருந்துச்சோ அப்படி கொடுத்துட்டு போங்க. 2ல் 1 இல்லாமல் நீங்கள் போகக்கூடாதுங்கிறாங்க. சொல்கிறவர் யார்? ஒரு குடிமகன், சாதாரண குடிமகன். யாரை பார்த்து சொல்கிறார்? ஜனாதிபதியை பார்த்து சொல்கிறார். ஒன்று பேசிய தொகையை கொடுத்து விட்டு குதிரையை கொண்டு செல்லுங்கள், அல்லது நான் உங்களிடத்தில் குதிரையை கொடுத்த போது எந்த நிலையில் இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்கள் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. பேசி முடியல. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, வாங்க பஞ்சாயத்து மன்றத்தை போவோம்னு சொல்லி அவரை அழைத்து கொண்டு போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா பஞ்சாயத்து பண்ணக்கூடிய சுரைக் அவர்களிடத்தில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே போய் விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் பார்க்குறார், ஜனாதிபதி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் விசாரிக்கிறாங்க. விசாரித்தா இந்த மாதிரி நடந்த தகவல்களை சொன்னதற்கு பிறகு சுரைக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள், ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, நீங்கள் பேசிய காசை கொடுத்து விடுங்கள், பேசிய காசை கொடுத்து விடுங்கள், அல்லது அவர் உங்களிடத்தில் ஒப்படைக்கும் போது குதிரை எந்த சூழலில் இருந்ததோ அந்த சூழலில் நீங்கள் திரும்ப ஒப்படையுங்கள். இதுதான் நீதின்னு சொல்லிட்டாங்க. இந்த நீதியை கேட்ட உடனே நாமெல்லாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக வேகப்பட்டிருப்போம்.
நாம் நிச்சயமாக சுரையின் மீது கோபப்பட்டிருப்போம். ஒரு தடவை கூட ஓட்டி முடிக்கல, அதுக்குள்ள அது பழுதா போச்சு, அதை என் தலையில வச்சு கெட்டுறாரு இவர் அப்படின்னு சொல்லி அவர் மீது கோபப்பட்டிருப்போம். ஆனால் இந்த தீர்ப்பை கேட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். வரலாறு சொல்கிறது, ஃபசுர்ர உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரித்தார்கள். சிரித்துவிட்டு அந்த வியாபாரி இடத்திலே அவருக்கான காசை கொடுத்து விட்டு தாங்களே அந்த குதிரையை வாங்கிக் கொள்வதாக சொன்னதோடு மட்டுமில்லாமல், தோழர்களே இங்கே தான் கவனிக்க வேண்டும், நான் ஒரு ஜனாதிபதி என்பதை கூட பொருட்படுத்தாமல் அவரிடத்தில் வந்த பஞ்சாயத்திலே எது நீதியோ அதை சொல்லி நிலைநிறுத்தியிருக்கிறார் என்ற காரணத்தினால் நீதித்துறைக்கு நீதிபதியாக செயல்படுவதற்கு இவர் மிக பொருத்தமானவர் என்று சொல்லி ஈராக் நாட்டிற்கு கூஃபாவிற்கு நீதிபதியாக அவருக்கு அபிஷியலாக பொறுப்பை கொடுத்து அப்பாயின்மெண்ட் பண்ணி அனுப்பி வச்சாங்கன்னு பார்க்கிறோம். தோழர்கள் இங்கு கவனிக்க வேண்டும், தனக்கு முன்னால் நீதி கேட்டு வரக்கூடியவர் ஒரு குடிமகனா அல்லது குடிமக்களை ஆளுகிற ஆட்சியாளரா என்பது அவர்களுக்கு முக்கியமல்ல. அங்கே சான்றாதாரங்களின் அடிப்படையில் எது நியாயம் அதைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். தோழர்களே, அதற்கு பிறகுதான் சுரைஹ் அவர்கள் ஒரு காதியாக இஸ்லாமிய வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறார்கள். 47 வயதில் அவர்கள் காதியாக நீதிபதியாக மாறினார்கள். கிட்டத்தட்ட 107 வயது வரைக்கும் அவர்கள் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் நீதித்துறைக்கு அவர்கள் பங்களிப்பு செய்தார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்த மட்டில் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரமல்ல, அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் கூட நீதிபதிகள் தங்களை மற்ற மக்களோடு சமமாகத்தான் நடத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தார்கள். ஒருபோதும் குடிமக்களை விட என்னை நீங்கள் வித்தியாசப்படுத்தி நடத்த வேண்டும் என்று எந்த ஆட்சியாளரும் கேட்டதாக வரலாற்றில் ஒரு சின்ன துரும்பு கூட இல்லை, புள்ளி கூட இல்லை என்பதை கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த செய்தி, அவங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் நீதிபதியிட்ட போக வேண்டிய சூழ்நிலை வருது, நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது. அவரும் அவர் மீது வழக்கு தொடுத்த ஒருவரும் சேர்ந்து நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். நீதிமன்றத்திற்கு போய் அமர்ந்து இருக்கிறார்கள். நீதிபதி வந்தவர் யார் என்று புரிந்து கொண்டார். அப்போ வழக்கு விசாரணை ஆரம்பமாகிற நேரத்தில் நீதிபதி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து இப்படி சொல்கிறார்கள், இஜ்லிஸ் பிஜிவாரி ஹஸ்பிக யா அபுல் ஹசன். உங்களுக்கு தெரியும், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஹசன் அப்படின்னு ஒரு பையன் இருந்தார். அந்த அடிப்படையில் ஹசனுடைய தந்தை அபுல் ஹசன் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இருந்துச்சு. அந்த நீதிபதி என்ன செய்கிறாரு, அபுல் ஹசன் அவர்களே, நீங்கள் எழுந்து சென்று உங்களுடைய அந்த வழக்குதாரரோடு சேர்ந்து அமருங்கள் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்னா, அவங்க வேற இடத்துல தனியாக உட்கார்ந்துருக்காங்க. நீதிபதி சொல்றாரு, நீங்க ஆட்சியாளராக இருக்கலாம், என்னுடைய நீதிமன்றத்தை தேடி வந்ததற்கு பிறகு உங்கள் மீது வழக்கு தொடுத்த அந்த வாதி இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு அருகாமையில் தான் நீங்கள் போய் அமர வேண்டும். 2 பேரும் ஒரே இடத்துல தான் உட்காரணும், அங்கே போய் அமருங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்துருச்சு. இதை அந்த நீதிபதி பார்த்து விட்டார். நாம சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோபம் வந்துருச்சு. பார்த்தாங்க, எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நீதிமன்ற சபை கலைகிறது. கலைஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நீதிபதி வருகிறார்கள். வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் உங்களை அவருக்கு சமமாக, உங்களுடைய வாதிக்கு சமமாக போய் அமர சொன்ன காரணத்தினால் நீங்கள் கோபப்பட்டீர்கள் போல் தெரிகிறதே, நான் என் பொறுப்பு தானே செஞ்சேன். அந்த காதி நீதிபதி சொன்னார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் கோபப்பட்டதானால் உண்மைதான், ஆனால் அவருக்கு சமமாக என்னை போய் உட்கார சொன்னீர்களே, அதற்காக அல்ல நான் கோபப்பட்டது. உண்மையில் நான் கோபப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா, என்னுடைய வாதியை நீங்கள் அழைத்த போது அவருடைய இயற்பெயரை சொல்லி அழைத்தீர்கள், ஆனால் என்னை நீங்கள் அழைக்கும் போது அபுல் ஹசன் என்கின்ற சிறப்பு பெயரை சொல்லி அழைத்தீர்கள். நீங்கள் இப்படி பாரபட்சம் காட்டக்கூடாது. அவரையும் சிறப்பு பெயர் சொல்லி அழைத்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் என்னை அழைக்கும் போது சிறப்பு பெயரை பயன்படுத்திய நீங்கள் அவரை அழைக்கும் போது அவருடைய இயற்பெயரை நீங்கள் சொல்லி அழைத்திருக்கிறது. என்ன நீங்க என்ன செஞ்சிருக்கணும், அலி என்று கூப்பிட்டு அலி இப்னு அபீ தாலிப் என்று கூப்பிட்டுருக்கணும், அல்லது குறைஞ்சபட்சம் அமீருல் முஃமினீன் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்னுடைய சிறப்பு பெயரை சொல்லி எப்பொழுது என்னை அழைத்தீர்களோ நீங்கள் ஒருதலைபட்சமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நினைத்தேன், அதனால் தான் நான் கோபப்பட்டேன் என்று சொன்னார்.
தோழர்களே, எவ்வளவு பெரிய முன்மாதிரி பாருங்கள், எவ்வளவு பெரிய முன்மாதிரி. இப்படிப்பட்ட முன்மாதிரி நீதித்துறை என்பது இஸ்லாத்தினுடைய பொற்காலத்தில் பொன்னேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் ஆட்சியாளருக்கு எதிராக கூட தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நம்முடைய நாட்டில் சில வழக்குகளில் சரியான ஆதாரங்கள் இல்லை, அவரை குற்றவாளி என்று சொல்வதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை என்று தீர்ப்பு வந்த அந்த மாதிரியான கேசுகளில் கூட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமையாக சொல்வார்கள் நம்முடைய நாட்டு நீதித்துறையை பற்றி, 1000 குற்றவாளிகள் தப்பிவிடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்று சொல்வார்கள். அப்படி சொல்லப்படக்கூடிய இதே நாட்டில்தான் குற்றம் சான்றாதாரங்களின் அடிப்படையில் நிரூபிக்கப்படாவிட்டாலும் கூட கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி தண்டனை வழங்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி தூக்கு தண்டனை கொடுத்த ஒரு வரலாறு இந்தியாவின் நீதித்துறைக்கு இருக்கிறது. தோழர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், இங்கே சான்றாதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் நீதி, இல்லை என்றால் இங்கே தீர்ப்பு வழங்கப்படாது. அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த இன்னொரு வரலாறு தான் இந்த வழக்கு. நீதிபதி சுரைஹ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட போகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அவருடைய ஒரு கவச உடை தொலைந்து போய்விட்டது. அது ஒரு யூதரிடம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒரு யூதத்தை இருக்குது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதத்தை போகிறாங்க, எப்பா இது என்னுடைய கவச உடை, நான் ஒரு தடவை ஒட்டகத்தில் போய்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துருச்சு, அதுக்கு பிறகு எங்களுக்கு ஏன்னு தெரியல, உன் கையில் கிடச்சிருக்குப்பா, இது எனக்குரியது, கொடுத்து விடு என்று கேட்கிறாரு. அந்த யூதர் சொல்கிறார், திரை ஒஃபி எதி, என் கையில் இருக்கிறது என்னுடைய கவச உடை, உங்களுடைய கவச உடை கிடையாது, எனக்குள்ளது என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டார். அலி ரலியல்லாஹு விடுற மாதிரி இல்லை, என்கிட்ட கொடுத்துருப்பான்னு கேட்குறாங்க. உடனே அந்த யூதர் என்ன சொல்கிறார், அப்படியானால் வாருங்கள் முஸ்லிம்களுடைய நீதிபதி இடத்திலே போவோம் என்று சொல்கிறார். நல்லா கவனிக்கணும், முஸ்லிம்களுடைய நீதிபதி இடத்திலே போகலாம் என்று ஒரு யூதர் எப்பொழுது சொல்வார்? அங்கே போனால் நீதி கிடைக்கும் என்று எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் அவருக்கு தெரிய போய் தான் அதை கேட்கிறார். வாங்க நீதிபதி, முஸ்லீம் நீதிபதிகிட்ட போவோம். அதே மாதிரி போகிறாங்க. போகிற இடத்துல சுரைஹ் காதி நீதிபதியாக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தங்களுடைய வழக்கை சொல்கிறாங்க, என் கவச உடை காணாமல் போச்சு, இவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட கேட்டால் தரமாட்டேங்கிறாரு. விசாரிக்கிறார், என்னப்பா விஷயம்? அந்த யூதர் சொல்கிறார், பிரதிவாதி சொல்கிறார், இல்லை இது எனக்குரியது, என் கையில் இருக்கிறது, அவருக்குரியது இல்லை. நல்லா கவனிக்கணும், இதே ஒரு ஜனாதிபதிக்கு எதிராகத்தான் இந்த வழக்கம் நடக்கிறது, கொடுக்க முடியாதுங்கிறார். சட்டப்படி என்ன செய்ய வேண்டும்? சுரைஹ் நீதிபதி அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்குரியதுன்னு சொல்றீங்க, நீங்க சொன்னது உண்மைதான், நீங்க சொன்னது உண்மைதான், உங்களுக்குரியது தான், ஆனாலும் சட்டப்படி 2 சாட்சி தேவைப்படுகிறது, 2 சாட்சியை கொண்டு வாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுங்க சாட்சியை. உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் தங்களால் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் அடிமை கும்புர் என்பவரை அழைக்கிறார்கள். அதுபோல தங்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அவர்களையும் அழைக்கிறார்கள். அழைச்சி 2 பேரையும் சாட்சி சொல்கிறாங்க. 2 பேரும் சாட்சி சொல்கிறாங்க, இது எங்கள் வாப்பாவுக்குரியது தான், இது எங்களுடைய முன்னாள் எஜமானருக்குரியது தான். 2 பேரும் சாட்சி சொல்லிட்டாங்க. சுரைஹ் காதி சொல்கிறார், 2 சாட்சியை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சாட்சி உங்களுடைய முன்னாள் அடிமை, ஓகே, அந்த சாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இன்னொரு சாட்சி உங்களுக்கு பிறந்த பையன். நீதித்துறையிலே தந்தைக்கு சாதகமாக தனையன் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே நீங்கள் இன்னொரு சாட்சியை கொண்டு வந்து ஆகணுங்கிறாங்க. கொண்டு வரதுக்கு சாட்சி இல்லை. அலி ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யார்கிட்ட? நீதிபதியை கேட்குறாங்க, உங்களுக்கு தெரியுமா உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஸனு வல் ஹுசைனு சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கவாசிகளில் இளைஞர்களுக்கு தலைவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே ரசூலுல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்களே, அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியாதா? நான் ப்ரொடியூஸ் பண்ண சாட்சி ரசூலுல்லாஹ்வால் சாட்சி சொல்லப்பட்ட அந்த நபர் தானே. அலி ரலியல்லாஹு கேட்குறாங்க. உடனே இல்லை, நீங்கள் வேற சாட்சி தான் தரணுங்கிறாங்க.
அப்ப சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய இளைஞர்களின் தலைவர் சொன்ன சாட்சியை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா கேட்கிறார். உடனே நீதிபதி சுரைக் என்ன பண்றாருன்னா, அந்த யூதரை பார்த்து, இந்தப்பா இந்த கவசோட உனக்குரியதான், எடுத்துட்டு போங்கிறார். உடனே அந்த யூதர் திகைத்து போகிறார். என்னடா இது, நாம ஒரு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம், நீதிபதி முஸ்லிம்கள், நமக்கு எதிராக நிற்பவர், நமக்கு வழக்கு கொடுத்தவர் ஒரு ஜனாதிபதி, சட்டப்படி இங்கே சாட்சிகள் இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த நீதிபதி நமக்குரியது என்று தீர்ப்பளித்து விட்டார். என்ன ஆச்சரியம் நடக்குதுன்னு தெரியாம உடனே அவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் சொன்னது உண்மை, இது உங்களுடைய கவச உடை, நீங்கள் ஒரு தடவை ஒட்டகத்தில் போகும்போது அதிலிருந்து கீழே விழுந்து விட்டது, நான் தான் எடுத்துக்கொண்டேன், எனக்குரியது என்று நான் பொய் சொன்னேன், உங்களுக்குரியதான் நீங்க வச்சுக்கங்கிறார். சொல்லிட்டு உடனே அவர் இன்னொரு வார்த்தையும் சேர்த்து சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வார்த்தையை சொல்கிறார். தோழர்களே, இந்த வார்த்தையை சொன்னார் என்பது மாத்திரமல்ல, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இறுதியில் அந்த கவச உடையை அவர் கையிலேயே கொடுத்து அவருக்கு 900 திர்ஹங்களையும் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள். வரலாறு என்ன சொல்லுது தெரியுமா? யாருக்கு எதிராக நீதிபதி அந்த யூதர் வந்தாரோ அவர் இஸ்லாத்தை தழுவியோடு மாத்திரமல்லாமல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அணியில் நின்று தன்னுடைய உயிர் ரத்தம் சிந்துகிறவரை போராடினார் என்று சொன்னார். தோழர்களே, இஸ்லாமிய நீதித்துறை என்பது இவ்வளவு டிரான்ஸ்பரண்டாக இருந்தது, ரொம்ப வெளிப்படையாக இருந்தது. ஆட்சியாளர்கள் கூட நீதிபதியினுடைய மகத்துவத்தை அவருடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டார்கள். தோழர்களே, அப்படிப்பட்ட நீதித்துறை பொறுப்புகள் இன்றைக்கு உலகெங்கும் வர வேண்டும். அதற்கு முஸ்லிம் சமூகமாகிய நாம் தான் அதற்கு முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சாலே வம்பு தும்புக்கெல்லாம் எதுக்கு நம்ம பிள்ளைங்க போகணும்னு நம்ம நினைக்கிறோம். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நம்ம பிள்ளைகளை வழக்கறிஞர்களாக நீங்கள் உருவாக்குங்கள், அவர்கள் நீதிபதிகளாக போகின்ற இடம் வரைக்கும் அவர்களை ஊக்குவியுங்கள். தேவைப்படுகிறது. நாம் தான் இந்த முன் உதாரணத்தை உலகத்திற்கு நிகழ்த்தி காட்ட முடியும். அப்படிப்பட்ட பொற்கால வரலாறு என்பது உலகத்தில் வேறு எந்த சமூகத்திற்கும் இல்லை, நமக்குத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, இந்த அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.